ஏ இன்று உன் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நாளாக இருக்கப் போகின்றது. என்ன அப்பா, இந்த மாதத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சியை தருகிறீர்களே என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? இந்த நாளில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறீர்களே என்று நீ திகைத்துப் போயிருக்கின்றாய் அல்லவா? எதிர்பார்த்தால் கடினமான நாள் என்று எளிதாக சொல்லிவிட்டாரே, சட்டென்று உன் குழந்தையின் மனதை நீ உடைத்து விட்டாயே என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, அப்பன் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு எதற்காக இந்த நாளை நான் கடினமான நாள் என்று சொல்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில மோசமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இன்று நடக்க காத்து கொண்டிருக்கிறது. அதனை செய்வதற்கு சிலர் தயாராக இருக்கின்றார்கள். அதனால் இன்று நீ கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்படி இன்று உன் வாழ்க்கையில் விழுகின்றாயோ, உனக்கு தீமை செய்பவனுக்கு அவன் நினைத்ததை செய்தால்தானே அவனுக்கு அது வெற்றி ஏற்றதாகும். அப்படியானால் நீ முயற்சி செய்வது போல அவர்களும் அந்த முயற்சியில் கடுமையாக இறங்குவார்கள் அல்லவா? இப்பொழுது புரிகின்றதா எதற்கு இந்த நாள் கடினமான நாள் இன்று உன் அப்பன் சொன்னேன் என்று? என் குழந்தை, அவரவர் செய்கின்ற விஷயம் அவரவர்க்கு நியாயம். அதனை சாதிக்க வேண்டியது அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விடுகின்றார்கள். அதனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் இருந்து விரட்ட வேண்டும். உன்னை இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த பயங்கரமான செயலில் இருந்து நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். என் பிள்ளையே, இந்த நாளில், இந்த மாதத்தில் மங்கள நாளில் சதுர்த்தி திதி ஆரம்பித்து விட்டது. அதுபோல இன்று நாளில் மேலாக உனக்கு கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பிக்க போகின்றது. இப்படி இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வருகின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உன் அப்பன் உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு தீமையை எடுத்து சொல்லி விட்டேன் என்றால், இன்று இந்த நிலை மட்டும் என் குழந்தை கடந்து வந்து விட்டது என்றால் நிச்சயமாக இதற்கு பிறகு யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்க முடியாது. யார் நினைத்தாலும் இனி வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு செய்துவிட முடியாது. அவர் வாழ்க்கையில் நடக்கின்ற கெடுதல்கள் எல்லாமே அவரவர்களை சென்று சேரும். அவரவர் செய்த பாவங்கள் அவரவர் வினையை உருவாக்கும். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும். நல்லதை எடுத்துச் சொல்ல மனமில்லை என்றால் விட்டு விலகி நிற்க வேண்டும். அடுத்தவர்களின் வாழ்க்கையை ஒருபோதும் கெடுக்க நினைக்கக்கூடாது. தன் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக எல்லோருடைய மனநிலையையும் நீ மாற்றிவிடக்கூடாது என்று நினைக்கலாம். தன்னுடைய சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டதே, நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்தார்களே, அதை அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான பலன்களை அனுபவிக்கத்தானே வேண்டும். இந்த அப்பன் முன்கூட்டியே உனக்கு அதனை எடுத்து சொல்லி இருக்கின்றேன். யார் யார் உன் வாழ்க்கையில் அழிக்க நினைத்தார்கள் என்று இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ என்னவென்று உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற பல தீமைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னிடத்தில் வலியுறுத்த வந்து பேசுகின்றார்கள். உனக்கு தேவையற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களிடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு உன்னை தேடி வருகின்றார்கள் என்று அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள நினைப்பதோடு மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான துன்பங்களை எல்லாம் இவர்கள் ரசிக்க நினைக்கின்றார்கள். நீ கண்ணீர் வடித்தால்
அதை கண்டு சிரிக்க நினைக்கின்றார்கள். எப்பேற்பட்ட மனிதர்களிடத்தில் என் பிள்ளை, எப்பொழுதும் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னாலும் உன் வருங்கால சந்ததிகளுக்கு பாதிக்கப்படும் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக நினைவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்பன் நல்லதொரு பாடத்தை இவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்று என் பிள்ளை, இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களில் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும். அப்பன் இப்பொழுது நீ தேடுகின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அதனை உனக்கு நிறைவேற்றுவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தீமைகளை எல்லாம் நீ எந்த செயலையும் செய்தாலும் அதற்கு தடங்களை உருவாக்க பல முயற்சிகளை செய்யும். அவை உருவாக்குகின்ற இந்த தடங்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும். இந்த துன்பத்தினால் என் பிள்ளை, நீ எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த செயல்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். எப்பேற்பட்ட விஷயத்தையும் உனக்கு இவர்கள் ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாற்ற வேண்டியது உன் அப்பன் என்னுடைய பொறுப்பு. ஆனால் இது போன்றவர்களிடத்தில் இருந்து சூழ்ச்சிகள் நடக்கிறது. இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்று உன்னை எச்சரிக்கை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? அதைத்தான் நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய தவறுகள் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்கு நான் வருகின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கான அத்தனை நாட்களையும் நல்லது நடக்கப் போகின்ற இந்த கடினமான நாளில் இந்த நாளைத்தான் உனக்கு நல்ல நாளாக மாற்றி தருகின்றேன். மற்ற நாட்கள் அத்தனையும் உனக்கு நல்ல நாளாக மாற்றுவது ஒன்றும் இந்த அப்பனுக்கு கடினமான விஷயம் கிடையாது. ஆனால் இன்று இந்த தீமை நடக்கும் நாளில் உனக்கு இந்த நல்ல நாளாக மாற்றி அமைப்பது இந்த அப்பனுக்கு மிக பெரிய விஷயம்தானே. இந்த அப்பனுக்கு மிக பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அது என்னுடைய குழந்தைக்கு மிக பெரிய விஷயமாகத்தான் கருதப்படுகின்றது என் குழந்தையே. அதனால் இன்று வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாளை இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடத்தி கொடுக்க இந்த அப்பன் தயாராகிவிட்டேன். இன்று நீ நடக்கின்ற இந்த பாதை நாளைய தினம் உனக்கு வெற்றி பாதையாக மாறிவிடும். அதனால் எதற்கும் கலங்காமல் உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் எப்பொழுதும் உன்னோடு பயணம் செய்யும் பொழுது இடையில் வருகின்ற அத்தனை தடங்கல்களையும் உடைத்தெறிந்து விட்டு நான் உன்னை நல்வழிக்கு அழைத்து செல்லுமாறு நீ நினைத்து கொண்டால் போதும். அதனை நான் உனக்காக ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பனுடைய வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் மனம் தெளிவடைந்திருக்கின்றீர்களோ என்பது எனக்கு சொல்ல வேண்டும் என் குழந்தையே. அப்பன் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை சுற்றி நடத்துகின்ற விஷயம் எதுவும் நீ அறிந்திட முடியாத பல விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லி தருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல. இதையெல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனை நடக்கும் பொழுது அதையெல்லாம் உன்னால் சரியாக எதிர்கொண்டு விட முடியும் என்பதனால்தான் இதையெல்லாம் உன்னால் சரியாக என்னவென்று யோசிக்க முடியும் என்பதனால்தான்
உன்னோடு நான் இருப்பதை நீ எந்த அளவிலும் உயர்ந்து கொண்டு உனக்கான இந்த சூழல்கள் அத்தனையும் நான் கொடுப்பதை நீ நல்லபடியாக தெரிந்து கொண்டாயானால் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற வெற்றி உன் வாழ்க்கையில் உன்னால் மாற்ற முடியாத மிக பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும். அதனால்தான் கடுமையான சூழ்நிலையை கடந்து நீ ஒரு வெற்றியை பெறும்பொழுது அந்த வாழ்க்கை முழுவதும் நீ நினைவில் வைத்திருப்பாய். ஒருபோதும் அதை மறக்க மாட்டாய். இந்த அப்பன் நமக்கு கொடுத்த வெற்றி என்று சொல்லி என் பிள்ளை அதனை நீ காப்பாற்று. எப்பொழுதும் முயற்சிகளை செய்து கொண்டிருப்பாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எளிதாக கிடைத்து விட்டது என்றால் அதனுடைய அருமை என்னவென்று யாருக்கும் புரிவதில்லை. எந்த ஒரு விஷயமும் அதற்கான கஷ்டங்களை தூக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. எல்லா இன்னல்களையும் தாண்டி நீ வாழ வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமே இல்லையோ இந்த அப்பன் விருப்பம். அதனால் என்ன நடந்தாலும் சரி, அதற்கேற்றதை நீ கலங்காமல் நின்று கொண்டு எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்தாலும் அதற்கெல்லாம் நீ சற்று என்று மனமுடைந்து விடாமல் உன்னை வேண்டும் என்றே பலவிதமான பிரச்சனைக்குள் சிக்க வைத்த பல முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அத்தனையையும் தாண்டி நான் ஓடி உனக்காக வந்து என்றென்றும் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் உனக்காக உன் கரத்தை பிடித்து உன்னை நல்வழிப்படுத்த நான் வரும்பொழுது நீ எந்த இடத்திலும் துவண்டு போய்விட வேண்டாம். நீ எந்த இடத்திலும் வாழ்க்கையில் விட்டுவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கடந்து வருகின்ற உனக்கு இனி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக மாற்றி இந்த நாளில், இந்த இனிய நாளில் எந்நாளும் உன் வாழ்க்கை ஆட்டி படைக்க நினைக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த தீய சக்திகள் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்யும். இது போன்ற இந்த நாட்களில் இந்த தெய்வத்தினுடைய அருள் அந்த தீய சக்திக்கு கிடைத்து அதுவும் நல்ல சக்தியாக மாறிவிடும். ஏன் தெரியுமா? ஒட்டுமொத்த சக்திகளும் ஒரே சேர இன்று உன் இல்லத்தில் இருக்கப் போகின்றது. அப்பன் உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கின்றேன். இந்த நேரத்தில் சதுர்த்தியின் இப்பொழுது இந்த அப்பன் இன்று உன் இல்லத்தை வரும்பொழுது அதே நாளில் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரரான முருக பெருமான் உன் இல்லத்துக்குள் இன்று தங்கி இருப்பார். இது போன்ற நாட்களில் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னிடத்தில் நல்லபடியாக மாறிவிடும். இல்லையா? நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு கங்கணம் கட்டி அடுத்தவர்களை அழிக்கவே சுற்றித் திரியும் என்ற இவர்கள் அழிவு காலம் இன்று முடிந்துவிடும். இவர்கள் அழிவு காலம் முடிந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த உலகத்தில் இனி இல்லை என்பது உறுதியாகிவிடும். அதனால் அப்பன் சொல்வது போல எந்த விஷயமாக இருந்தாலும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து விடு. ஆனால் செய்ய தொடங்கிய பிறகு ஒரு நொடி கூட சிந்திக்காதே. அந்த விஷயத்தை செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி உனக்கு அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் பற்றி சந்தோஷம் வருகிறது. அந்த இடத்தில் எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தீர்த்து கொடுக்க வேண்டியது அப்பன் பொறுப்பு. ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வந்து நின்று உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சங்கடங்களை எல்லாம் நான் போக்கிக் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. அப்பன் என்றும் என்னை அழைக்கின்ற என் குழந்தை அத்தனை பேருக்கும் நான் சொல்வது எல்லாம் ஒன்றுதான். என் குழந்தையே,
அப்பன் காணும் வருகின்ற உனக்கு நான் நிச்சயமாக நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீ என்னவென்று திரும்பி பார்த்தாயானால் என் மேலும் பல நன்மை என்னவென்று துள்ளி குதிக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து இந்த வாழ்க்கை உன்னை என்னவென்று பார்க்க சொல்லும் பொழுது என் குழந்தை பதற்றப்படாமல் எப்பொழுதும் பதற்றப்பட்டு அடைகின்றாய் அல்லவா? இனிமேல் எதற்கும் பதற்றம் அடைய தேவை இல்லை. எந்த நிலைக்கும் அத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கை நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்கிறது. எத்தனை கடினமான நாட்களாக இருந்தாலும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும். என் குழந்தையே, இந்த அப்பன் சொல்கின்றது உனக்கு புரிகின்றதா? நீ எப்பொழுதும் இந்த அப்பனுடைய கைப்பிடிக்குள் கரங்களுக்குள் இருக்கின்றாய். அப்பன் எப்பொழுதும் நம்பினால் போதும். கைப்பிடித்து நடக்கின்ற குழந்தை ஒருபோதும் வாழ்க்கையில் தன் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டு இந்த நிலையை கடந்து வாழத்தான் போகின்றாய். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.